ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா ராணி சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நாட்டில் ஒரு அரசர் வயசாகிருச்சு. அவருக்கு அவர் மகன் கெட்டவனாக இருக்கார். அவர் திருத்தி எப்படி அந்த நாட்டை ஆள வைக்க போகிறாரு அப்படின்றது தான் நம்ம கதையாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆனதுனால கீழே ஹைப் ஆப்ஷன் வரும், அதையும் டச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாட்டு பழமை வாய்ந்த ராஜா ஒருத்தர் ரொம்ப வயசாயிடுச்சு அவருக்கு. அப்படி அந்த வயசானதுனால அவர் மகன் அடுத்த நாட்டை ஆளணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த மகன் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டவராக இருக்கார். ஒரு கருணை உள்ளத்தோடு இல்லாமல், மற்றவங்களுக்கு உதவுற குணம் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கார். ஆனால் அந்த ராஜா ரொம்ப கவலையோட ஒரு அமைச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த அமைச்சர் நீங்கள் கவலைப்படாதீங்க ராஜா, நான் இருக்கேன். நம்ம இளவரசரை எப்படி திருத்தி நம்ம நாட்டை எப்படி ஆள வைக்கிறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு, அடுத்த நாள்லேருந்து அந்த இளவரசருக்கு அவர் நல்ல பழக்க வழக்கங்கள், எப்படி மக்களை பார்த்துக்கணும், எப்படி அரசவையில் நடத்தணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அந்த அரசர் சொல்லி கொடுக்குறாரு. இப்படியே சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள்னு ஆகுது. இளவரசரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றையும் புரிஞ்சுக்கிட்டு அவர் கொஞ்சமாவது கருணை உள்ளத்தோட மற்றவங்கள அனுசரித்து போகிற மாதிரி எல்லாமே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பல மாதங்கள் கழித்து அந்த இளவரசரும் அமைச்சரும் அரசவே முன்னாடி உள்ள தோட்டத்தில் 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போகும்போது அந்த அமைச்சர் என்ன பண்ணுறாரு, ஒரு இலையை பிடுங்கி அந்த இளவரசருக்கு கொடுக்குறாரு. அந்த இளவரசரும் என்ன ஏதுன்னு கேட்காம வாங்கி வாயில் போடுறாரு. வாயில் போட்ட உடனே தூணு துப்பிடுறாரு. என்ன இளவரசரே, ஏன் வாயில் போட்ட உடனே துப்பிட்டீங்க அப்படின்னு அந்த அமைச்சர் கேட்குறாரு. அதுக்கு அந்த இளவரசர் சொல்கிறாரு, இது ரொம்ப புளிப்பாக இருக்குது அமைச்சரே, இது எப்படி வாயில் போட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அமைச்சர் இப்படி ஒரு லுக்கை விட்டுட்டு பார்த்துட்டு ஒரு சிரிக்கிறாரு. அப்படி சிரிச்சதுக்கு இந்த இளவரசர் கேட்குறாரு, என்ன அமைச்சரே புளிப்பாக இருக்குன்னு சொல்லவும் இவ்வளோ நக்கலாக பார்த்துட்டு ஒரு சிரிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இந்த இளமையிலேயே இவ்வளோ புளிப்பாக இருக்குன்னா முதுமையில் எவ்வளோ புளிப்பாக இருக்கும், கொஞ்சம் யோசிங்க இளவரசரே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே அந்த இளவரசருக்கு ஏதோ ஒரு மாற்றம், நம்ம மனசுக்குள்ளே கொஞ்சம் இனம் புரியாத ஒரு மாற்றம். அதுலேருந்து அந்த இளவரசர் ரொம்ப பக்குவமாக நடந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அமைச்சர் இளவரசரை நாட்டோட அரசராக பதவியேற்று நல்லபடியாக அந்த இளவரசரும் நாட்டு மக்களை பார்த்து சந்தோஷமாக இருக்காங்க. இதுதான் இந்த கதை. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வீட்லேயும் வயசானவங்க இருப்பாங்க, நமக்கு நல்லதும் சொல்லுவாங்க, கெட்டதும் சொல்லுவாங்க. நம்ம யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிறதில்ல நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை யார் சொன்னாலும் செய்யக்கூடாது, நல்லதை யார் சொன்னாலும் செஞ்சுக்கலாம். அனுபவத்தில் நிறைய அனுபவசாலிகள் அனுபவத்தில் சொல்லுவாங்க, அதை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கணும். இதுதான் இந்த கதை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.